கொஞ்சம் தண்ணி குடுமா. வரேன். டேய் சாப்பாடு எடுத்து வா. டேய் சத்யா என்னடா? என்னடா ஆச்சு உனக்கு? யார் கை கல்லாயிட்டு அடிச்சது? அந்த ஸ்கூல்ல எப்படி இருக்கல? அன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசிட்டு போய் திருப்பி அடிக்க வேண்டியதானே? பதில் சொல்றா. என்னாச்சுடா? அம்மா கேக்குறல. புள்ளை அடி வாங்க விட்டு வந்தீங்களே நீ. ஏய் யாரோ உன்னை போட்டு அடிச்சது? பதில் சொல்றா. நீ வந்து எடுத்து போ. ஏன்டா இப்படி பண்ற? ஏய் காளி. ஐயோ நீ அப்படி போ. ஏய் சொல்றதுக்கு எலி போ. விடு. கீழ போடுங்கறல. சுடு வச்சா தூத்துவா. என்ன உனக்கு? விடுயா. மேல போ. எலி போ. ஏய் லட்சே. வரமா. கை விடு. என்ன சூடு வைக்க போறீங்க? அவனே வாங்கிட்டு வந்து போ. கீழ போடுங்கறல. ஏய் எல்லாம் அவளுக்காக பேசுறீங்க? முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. வார்ம புள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னாச்சு? அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்றது பின்னாடி சுத்தி இருக்காண்டி. பாத்ரூம்ல இவன் பேரு அந்த பொண்ணு பேரு சேர்த்து எழுதி வச்சிருக்கான். டிசி கொடுத்து வெளியே அனுப்புற அளவுக்கு பிரச்சனை தெரியுமா? அப்புறம் அந்த பிரின்சிபல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் பண்ண மாட்டான்றதால பண்ணிச்சு விட்டாங்க. எல்லாரும் எவ்வளவு காலில் விழும்போது எனக்கு எப்படி இருக்கும்? இதுக்காகவே அந்த ஸ்கூல்ல சேர்த்தோம். இவன் நல்லா படிச்சு பெரிய ஆவான்னு நம்பணும்ல. எல்லாம் ஆசுவா என்ன ஊர்ல தப்பா என் புள்ள பண்ணிட்டான். இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் தானே. எதுக்கு அதுக்கு இவ்வளவு பேச ஆடுற நீ? வா என்னமா பேசுற நீ? பாத்து இவ்வளவு கொஞ்சம் மூணல வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. வா அந்த கரண்டை குடு. ஏய் போங்கறல உள்ள. நான் பாத்துக்கறேன். சத்யா ஏன்டா உங்க கால எல்லாம் போய் விழுந்த? போன போதும் தூக்கி போட்டு வர வேண்டியதானடா. நான் என்ன கேட்ட சொன்னா நீ என்ன கேட்ட? பிரேமே உள்ள போ. நான் பாத்துக்கறேன். இந்த ஸ்கூல்ல இன்னொரு ஸ்கூல். அதுக்கு என்ன போய் கால எல்லாம் விழுற? சத்யா இந்த பாரு பதில் சொல்றனா பாருங்க. அம்மா கேக்குறல. இந்த பாரு அம்மாட்ட சொல்ல மாட்டியா? மா அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான். இந்த பாத்ரூம் சத்தம் நான் ஒன்றும் எழுதல. நம்புமா? பிடிக்கும்னா என்ன பிடிக்கும்? மா நீங்க நம்புறீங்கள? நம்புறேன் சொல்லு. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி தான் அந்த பொண்ணையும் பிடிக்கும் அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு போறான். அமைதியா இருக்கீங்க. அப்ப நானும் இனிமே என்ன வேணா பண்ணலாம்ல? அண்ணே இதை வச்சுக்கினே கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடிச்சிடுறேன். ஏதோ ஸ்கூல் ஃபீஸ் என்னமோ சொன்ன முருகேசன் என் கையில குடுத்துட்டா. எத்தனை தார வந்திருக்கு? சரி அதையும் கட்டுறேன்னு வச்சுக்கோ. அப்புறம் எப்படி மீதி பண்ணது எனக்கு திருப்பி கொடுப்ப? சரிப்பா அதையும் திருப்பி கொடுக்குறேன்னு வச்சுக்கா. உன் பையன் நல்லா படிக்கிறான். அடுத்த வருஷமும் ஃபீஸ் கட்டணும். அப்போ திரும்பவும் என்கிட்ட தான் வந்து நிற்பியா நீ? அதான் நான் அப்போவே சொன்னேன் நம்ம தகுதிக்கு ஆசைப்படணும்னு. அதுக்காக உன் பையனை ஸ்கூல்லாம் மாற சொல்ல. கேள்விப்பட்டேன் பையன் அந்த ஸ்கூல்ல செல்லூட்டி எல்லாம். அதுக்கு தான் சொன்னேன். நீ இப்படி கஷ்டப்பட்டு கடன் உடனே இங்க படிக்க வைக்கிறா. ஆனா உன் பையன் வராத புரியுதா? இந்தா முதல்ல போய் ஃபீஸ் கட்டு அப்புறம் பார்க்கலாம். வேணாண்ணே என் பையனை படிக்க வைக்கிறது என்னுடைய கஷ்டம். என் கஷ்டம் என்னுடைய போகட்டுண்ணே. ரோசக்காரன் தான் நீ. சரி போ. அண்ணே கடல்லாம் அடிச்சிட்ட பிறகு ஏதாவது ஒரு உதவி நான் பண்ணுறது நிற்பேன். டேய் பாண்டி இப்ப கிளம்புறியா இல்லையா நீ? சரி திமிர பாத்தீங்களா? போனா போதுன்னு பணத்தை கொடுத்தா எல்லாம் ஒன்ன சொல்லணும். ஏன் திமிர் இருக்கக்கூடாதா? அவன் நல்ல வேலைக்காரன். கஷ்டப்பட்டு உழைக்கிறான். இந்த திமிர் கூட காட்டலனா எப்படி? வேணானா அப்படியே விட்டுருவியான்னு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? என்னாச்சு என் புருஷனுக்கு இன்னைக்கு? என்ன பணம் கிடைக்கல? என்ன குடு ஃபீஸ் தானே. நான் வேணா ஸ்கூல்ல போய் கொஞ்ச நாள் டைம் கேக்குறேன். ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. அவனுக்கு அவமானம் ஆயிடும். அதுக்குன்னு இப்படி தலையில இடி விழுந்த மாதிரியே வந்தா எப்படி? காக்கு சைக்கிள போதுமா காளியம்மா? அவன் நல்லா படிக்கிறானோ இல்லையோ இந்த ஸ்கூல் ஃபீஸு கஷ்டம் எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாது. வேம்புக்கிட்டே சொல்லி வச்சுடு. என்ன உங்க அப்பா பெரிய மகாராஜா கொடவல்லு? நீ என்ன வேணாலும் கேளுப்பா. உங்க அப்பா கொடுப்பாருன்னு சொல்லட்டுமா? ஏய்
நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் பிள்ளைங்களுக்கு நான் மகாராஜா தாண்டி. மகாராஜா தான். யார் இல்லைன்னு சொன்னா? கொஞ்சம் சீரியையா? போதுமே. ஏய் கூடாத கூடாத, உனக்கு தான் தண்ணி ஒத்துக்காதுல்ல, போய் உக்காரங்க. பாருமா பாசத்தை. ஏன்பா என்னெல்லாம் பார்த்தா உனக்கு ஒரு ஆளா தெரியலையா? உங்ககிட்ட எத்தனை வாட்டி இங்கே வர வேணாம்னு சொல்லியிருக்கேன். நீ ஒழுங்கா அந்த 10வது எழுதுனா. ஐயோ அப்பா, தெரியாம கேட்டேன். கொஞ்சம் தயவு செஞ்சு அதை பத்தி பேசாம இருங்களேன். லட்சுமி, நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு தான். நம்ம சத்யா படிப்பு முடிகிற வரைக்கும் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன். என் புருஷன் என்ன வேணாம் நான் சொல்ல போறாரு. மா, நீ இப்ப வேலைக்கு போலன்னு யார் அழுதா? அப்பா கஷ்டப்படுறாருன்னு ஊருக்கே தெரியப்படுத்த போறியா? நான் ஒண்ணு அவர் கஷ்டப்படுறாருன்றதுக்காக வேலைக்கு போல. அவர் இருந்து நல்லா கஷ்டப்படட்டும். எவ்வளவு நாள் தான் நானும் அந்த வீட்டுல சும்மா இருக்கிறது சொல்லு? எனக்கு போர் அடிக்காது. அதான் லட்சுமி கிட்ட வேலை கேட்டிருக்கேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி. இங்க செய்ய போற வேலையை அங்க செய்ய போறேன், அவ்வளவுதானே? நான் ஒண்ணு ஊர் பூரா போயிட்டு என் புருஷன் வேலைக்கு போக சொல்றாருன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேன். சரியா? என்ன சொல்ல சொல்றேன்? கொஞ்ச நாள் மட்டும் போ. உடம்பு முடியலன்னு படுத்து கிடந்தா வேலையாவது மண்ணாவது 2 தட்டி தட்டி போக விட மாட்டேன்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம்ல. மா மா அம்மா இங்க. மா 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 அம்சம் பாருமா. மா அம்சம் பாருமா. மா எனக்கு பார்வதி பிடிக்கும், அவ்வளோதான். ஓ அளவுக்குலாம் இல்லை, போதுமா? சத்யா, நிஜமாதான் சொல்றியா? உன்னதான் கேக்குறேன். ஆமா, நான் அவனை சத்தியம் பண்ணவா?